ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதலுட். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் என்ன மாதிரி படம் கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ ரீசெண்டாக 2026 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சைக்கோ த்ரில்லர் மூவி தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது கடவுள் எல்லாமே போய் சாத்தான் தான் மே அப்படிங்கிற ஒரு சைக்கோ அந்த சாத்தானை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு அவன் வழியில வர்றவங்க எல்லாத்தையுமே கொடூரமா கொலை பண்ணிட்டு போறான். அதுல நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டையுமே கொண்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே அவனை எப்படியோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சு அவனை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியில் அவனை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா த்ரில்லாவும் சொன்ன படம் தான் இந்த சைக்கோ கில்லர். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம படத்தோட ஃபுல் கதையுமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர ஹைப்பையுமே தட்டி விட்டுருங்க. இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டா போய் நிற்கும். ஓகே கைஸ், அதிகமா பேசாம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சைக்கோவை தான் காமிக்கிறாங்க. கூலிங் கிளாஸ் ஒன்ன போட்டு ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸை பாத்தீங்கன்னா முழுசாலாம் காமிக்கல, அப்படியே அரையும் குறையுமா தான் காமிக்கிறாங்க. இவன் அப்படியே ஸ்பீடா போய்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இந்த ரவுண்ட்ஸ்ல இருக்கிற போலீஸ் கார் ஒன்று நிக்குது. அதை இவன் பார்த்துட்டு இன்னும் ஸ்பீடா போறான். அப்புறம் அந்த போலீஸ் காருமே இவனோட காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. அதை இவன் பார்த்துட்டு அப்படியே சைலண்டா காரை சைட்ல ஒதுக்குறான். அந்த போலீஸ் காருமே இவன் காரை நிறுத்தின உடனே இவன் பின்னாடியே நிக்குது. இவன் அதை பார்த்துட்டு கன் எடுத்து ஒரு கையில ஒளிச்சு வச்சுக்கிறான். பின்னாடி இருக்கிற கார்ல இருந்துமே ஒரு போலீஸ் ஆபீசர் இறங்கி வந்து இவன் கிட்ட, குட் ஆஃப்டர்நூன் சார், உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, எதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவன் வந்து ப்ராப்ளமா, எனக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிறான். அப்போ ஓகே சார், உங்க ஐடியா நான் பார்க்கலாமா, உங்களை நான் செக் பண்ணும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அப்ப பக்கத்திலேயே இன்னொரு போலீஸ்காரன் வருது. இந்த போலீஸ்காரன் அதை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வரான். அந்த இன்னொரு போலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோனி, அதாவது இந்த போலீஸோட ஒய்ஃப். அதாவது புருஷனும் பொண்டாட்டி ரெண்டு பேருமே போலீஸ்காரங்க தான். நம்ம ஹீரோனோட பேர் பாத்தீங்கன்னா ஜெனி. அவங்க அந்த சைடு நின்று வாக்கி டாக்கில, இன்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போலாமா, எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இவனுமே இங்க இருந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த சைக்கோ கார் கண்ணாடியை திருப்பி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, எனக்கும் டைம் ஆகுது, நானும் அவங்க பக்கத்துல ரவுண்ட்ஸுக்கு போயானு ஹீரோனி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போலீஸ்காரன் அந்த சைக்கோட்ட ஐடியா வாங்கி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு போறான். ஜெனி கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்னு கார் அங்கேயே நிறுத்திட்டு கார் கண்ணாடியை திருப்பி பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் சரின்ட்டு இவங்களும் காரை திருப்பிட்டு அந்த போலீஸ்காருக்கு பின்னாடி நிறுத்தி அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உத்து பாக்குறாங்க. அங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த சைக்கோ இவங்களோட ஹஸ்பண்ட் சட்டையை பிடிச்சு நெஞ்சிலே சுட்டுறான். அதை பார்த்துட்டு ஹீரோனியுமே டக்குன்னு காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அந்த சைக்கோ காரை ரிவர்ஸ்ல எடுத்து இவங்களை இடிச்சு கீழே தள்ளிட்டு வேகமா போறான். ஹீரோனி எந்திரிச்சு அவங்க கண் எடுத்து அந்த காரை பார்த்து சொல்றாங்க. ஆனா அவன் மின்னல் வேகத்துல போயிடுறான். ஜெனி ஓடி போய் வாக்கிட்டாகில இங்க அடிபட்டிருக்கு, உடனே ஆம்புலன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மைக் உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்றான். ஆனா அவனால மூச்சே விட முடியல, அங்கேயே இறந்துடுறான். பாவம் இவங்க கதறி கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கான். ரூம்குள்ள கூட ஒரு மாஸ்க் போட்டு தான் இருக்கான். அப்படியே ஜன்னல் வழியா இங்க யாராச்சும் போறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறமா இந்த ட்ரெஸ் வைக்கிற கபோர்டு திறந்து அதுக்குள்ள போய் ஒரு டபுள் பேரல் கண்ணை பாதுகாப்பா அவன் கையிலேயே வச்சுக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளேயே படுத்து தூங்குறான். அதுக்கப்புறம் காலைல விடிஞ்சிருது. மாஸ்கை கழட்டிட்டு கூலிங் கிளாஸை போட்டு கார் எடுத்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு யாருக்காக வெயிட் பண்றானோ இல்ல நோட்ட முடுறானோன்னு தெரியல. அதுவும் பாத்தீங்கன்னா நைட் ஆகிற முடியலையும் அதே இடத்துல இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒண்ணு வருது. அதுல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி போறா. அவளதான் உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவளுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் நாட்டிருக்கு. அந்த பொண்ணுமே உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொருத்தனோட வெளியே வருது. வெளியே வந்து அவனுக்கு குட் பை சொல்லுது. அவனுமே இன்னொரு கார்ல ஏறி போயிடுறான். இந்த பொண்ணு அதோட கார்ல உட்காந்துட்டு ஒரு தம்மண்ண போடுது கொய்யால். அவனை பாத்தீங்கன்னா பின்னாடி சீட்ல மாஸ்க் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். காருக்குள்ள இருந்து அந்த பொண்ணு அலற சவுண்டு கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் காரை விட்டு இறங்கி அந்த பொண்ணு உள்ள போயிட்டு வந்த அந்த இடத்துக்கு போறான். இவன் போறது எல்லாமே அப்படியே சிசிடிவில ரெக்கார்ட் ஆகுது. ஆனா இவன் பேஸ் தான் தெரிய மாட்டேது. இங்க கார்ல அந்த பொண்ணை காமிக்கிறாங்க பாருங்க. கழுத்தெல்லாம் அறுத்து அதோட நெத்தில ஏதோ ஒரு கிராஸ் சிம்பிள் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அந்த சைக்கோ அந்த இடத்துல இருந்து நிறைய டேப்லெட் போத மாத்திரன்னு எல்லாமே திருடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு எங்க ஹீரோனே காமிக்கிறாங்க. ஜெனி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வெளியே யாருக்கிட்டே பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது. உடனே எந்திரிச்சு வெளியே போய் பாக்குறா. அது ஜெனி இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசரு. நேத்து அவங்க இருக்கிற ஏரியா பக்கம் இன்னொரு கொலை நடந்திருக்கு. அதுவும் அந்த சைக்கோவோட கார் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி ஜெனி சொல்லியிருப்பா. நேத்து நடந்த கொலையுமே நீ சொன்ன அந்த சைக்கோ தான் பண்ணியிருக்கான், அது சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த போலீஸ்காரன் சொல்றான். நைட் ஆயிருது. ஜெனியும் தூங்கிட்டு இருக்கா. அவளோட கனவுல ஹஸ்பண்ட் இறந்து போனா அந்த சம்பவம் தான் வந்து போகுது. தூங்கிட்டு இருந்தவ எந்திரிச்சு உட்காந்து அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நடந்த கொலையோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு எல்லாமே குறிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நியூஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற பக்கத்து ஊர்ல கொடூரமா 32 பேரு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே ஜெனி அந்த ஊருக்கு கிளம்புறதுக்காக அவளோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அப்பா அவளுக்குமே ஏதோ ஒண்ணு ஆயிரும் அப்படின்னு பயந்துகிட்டு அவளை விடமாட்டேறாரு. ஜெனி வந்து அவங்க அப்பாட்ட, நீங்க பயப்படாதீங்க, நான் ஒரு போலீஸ், என்னோட ஹஸ்பண்டுமே போலீஸ்,
போலீஸ், நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன், என்னோட ஹஸ்பண்ட கொன்னவனை நான் புடிச்சே தீருவேன் அப்படின்னு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்த பாக்குறா. அவங்க அப்பா வந்து எனக்கு சத்தியம் பண்ணு நீ திரும்ப வருவ அப்படின்னு. சத்தியமா நான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க அந்த சைக்கோ காமிக்கிறாங்க. கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல ஒரு கார் லிப்பேர் ஆகி நின்னுகிட்டு இருக்கு. அதை அப்படியே சைட்ல பாத்துட்டு 3 போதை மாத்திரை எடுத்து வாயில போட்டு அப்படியே நேரா போறான். சரி வீட்டுக்கு தான் போவான்னு நினைச்சா காரை சடனா நிறுத்தி மாஸ்க போட்டு காரை விட்டு கீழே இறங்கி சுத்தி எடுத்துட்டு இந்த லிப்பேர் ஆகி நின்னுகிட்டு இருந்த அந்த கார் கிட்ட போறான். கீழே ஒருத்தன் அந்த காரோட டயரை மாத்திக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்ததுமே நிறுத்து யாரா நீ அப்படின்னு கேக்குறப்ப சுத்தி எடுத்து அவனோட மண்டையிலேயே போடுறான். அப்படியே ரத்தம் தெரிக்குது. அந்த சத்தத்துல காருக்குள்ள படுத்துக்கிட்டு இருந்தவ எந்திரிச்சிடறா. பாட்டு ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடி வழியா சார்லி அப்படின்னு பாக்குறா. திரும்பவுமே அவனை கூப்பிடுறா. பின்னாடி இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. காரை விட்டு கீழே இறங்கி பாக்குறா. அவளோட பாய் ஃப்ரெண்டு மண்டையிலேயே சுத்திகளோட ஓட்ட வாங்கிட்டு அங்கேயே செத்து கிடக்குறான். அதை பார்த்து பயந்துட்டு இவ அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறா. அந்த சைக்கோ அங்க நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. ஹெல்ப்னு அப்படியே கத்திக்கிட்டே ஓடி போறா. அப்ப முன்னாடி ட்ரக் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. ட்ரக் ஓட்டிட்டு வரவன் திடீர்னு இவங்களை பார்த்த உடனே பிரேக் அடிச்சிடறான். அந்த ட்ரக்கு பாத்தீங்கன்னா போக போக அப்படியே கமந்துகிட்டே போகுது. முன்னாடி நின்று இருந்தவ அவளை இடிச்சு அவ அப்படியே பீஸா செதறிடுறா. இந்த சைக்கோ அந்த ட்ரக்கை பார்த்துட்டு அப்படியே அழகா சைட்ல நகர்ந்து போறான். அந்த ட்ரக்கு அப்படியே வெடிச்சிருது. அதுக்கப்புறம் சுத்தி இல்லாடி வாங்கின அந்த பையன்கிட்ட போய் அவனோட ரத்தத்தை எடுத்து அவனோட கார்ல ஒரு சாத்தானோட சிம்பிளை உறைஞ்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க ஹீரோனிய காமிக்கிறாங்க. இந்த ஊருக்குமே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த ஊர்ல எத்தனை கொலை நடந்திருக்குன்னு அதுவும் எப்படி நடந்திருக்குன்னு எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த சைக்கோவையும் காமிக்கிறாங்க. யாருக்கிட்டயோ போன்ல எனக்கு உங்களோட உதவி வேணும், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கோட ஒண்ணு சொல்றான். MNOன்னு. ஹீரோனி வந்து இந்த கேஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஊரு போலீஸ் ஆபீசரை பார்க்க வந்திருக்கா. ஹீரோனி அவளோட போலீஸ் பேட்சை காமிச்சிட்டு அந்த கேஸை பத்தி ஃபுல் டீட்டெயில் கேக்குறா. அவனை பாத்தீங்கன்னா அவன் ஈகோ பிடிச்சவனா இருக்கான். நீங்க எதுக்காக இந்த கேஸை பத்தி கேக்குறீங்க? இது எங்க ஏரியா கேஸை நாங்களே சால்வ் பண்ணிடுவோம், நீங்க தேவையில்லாம உள்ள வராங்கிறான். ஜெனி சொல்றா அந்த சைக்கோ வந்து என்னோட ஹஸ்பண்டையுமே கொலை பண்ணிருக்கான், அதனால அவனை நான் பிடிச்சே தீருவேன் அப்படிங்கிறா. சரி ஓகே, உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நாங்களே தேடி கண்டுபிடிச்சிரும், நீங்க உங்க ஊருக்கே போங்க அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போயிடறான். ஹீரோனிக்கு அடுத்துதான் என்ன பண்றேன்னே தெரியல. குழப்பத்துல உட்காந்துருக்காங்க. அவனை எப்படா தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. சரி இதுக்கப்புறமா இதெல்லாம் வேணாம், நம்மளுமே பிரெக்னெண்டா இருக்கோம், நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த FBI ஆபீசர் கிட்ட இருந்த ஒரு லேடி போலீஸ் வந்து ஹீரோனிக்கு போன் பண்றாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. அப்புறம் ஜெனியை கூப்பிட்டு அந்த சைக்கோ ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் கொலை பண்ணா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. அதுவும் அந்த சைக்கோ கார்ல ஏதாவது டிராவல் பண்ணிருக்கான், அதுவும் நிக்காம எங்கேயோ அவன் போய்கிட்டு இருக்கான். போற வழியில எல்லாத்தையுமே கொலை பண்றான். அப்புறம் நாங்க அவன் தங்கி இருந்த அந்த ஹோட்டலுமே கண்டுபிடிச்சோம். ஆனா நாங்க போறதுக்குள்ள அவன் இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் ரூம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசமா ஏதோ கிறுக்கி வச்சிருந்தான். சரி வா இப்ப உனக்கு நான் அதை காட்டுறேன்னு ஹீரோனே அங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த சைக்கோ செவுத்துல எல்லாம் ரத்தத்துல ஏதோ சாத்தானோட சிம்பிள் எல்லாம் உறைஞ்சு கதவுகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். ஜெனி அந்த செவுத்துல உடைஞ்சுக்கிறத பார்த்துட்டு லேப்டாப்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரிச்சர் அப்படிங்கிற ஆளு 16 ஆஸ்டேஜை கடத்தி ஏதோ சூனிய சடங்கெல்லாம் பண்ணி அவங்கள கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அப்ப இந்த ரிச்சர்ட் பண்ண கொலை மாதிரியே தான் இப்ப இந்த சைக்கோவும் கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அவன் இதெல்லாமே ஒரு சர்ச்சில் இருந்து தான் இப்படி பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு ஹீரோனி அந்த பழைய கேஸோட டீட்டெயில் எல்லாமே லேப்டாப்ல பார்த்து இந்த லேடி போலீஸ் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஊரோட மேப் எடுத்து ஹீரோனி சொல்றாங்க. அதுவும் இந்த சைக்கோ நேர் வழியா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அதுல இவன் வழியில பாக்குறவங்க எல்லாத்தையும் கொலையும் பண்ணிட்டு இருக்கான். அவன் போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நான் போனேன்னா அவன் நான் பிடிச்சிரும் அப்படின்னு ஹீரோனி சொல்றாங்க. அந்த லேடி போலீஸ் வந்து நீ கொஞ்சம் ஜாகிரதையாரு, நான் என்னோட டீம் கிட்ட சொல்லியுமே நாங்களும் தேடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி வந்து அந்த லேடிட்ட எல்லாத்தையுமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறப்ப அந்த லேடி வந்து அவனோட ரூம்ல இருந்து நாங்க சில வெடிபொருளுமே எடுத்தோம், அதெல்லாம் எதுக்கு வச்சிருந்தானே எங்களுக்கு இன்னுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. ஒரு கத்திய நல்லா ஷார்ப்பா சீவிக்கிட்டு இருக்கான். டிவில பாத்தீங்கன்னா அந்த ரிச்சர்டோட பழைய கேஸை போட்டு இவனோட பேட்டர்ன்ல தான் அந்த சைக்கோவும் கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அவன் சர்ச்சில் தான் வேலை செஞ்சா அப்படின்னு அவனோட ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை இந்த சைக்கோ பார்த்துட்டு காலையில விடிஞ்சோடனே அந்த சர்ச்சுக்கு போறான். கதவு திறந்து நெடுன்னு சர்ச்சுக்குள்ள போறான். அங்க இருக்கிற பாஸ்டர் அல்ல உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. இவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அங்க சைட்ல இந்த பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த கூண்டு இருக்கு, அங்க போயிடுறான் நேரா. அந்த ஃபாதருமே அந்த கூண்டுக்குள்ள போய் நீங்க என்ன பாவம் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கே தெரிய வருது 20 வருஷத்துக்கு முன்னாடி 16 ஆஸ்டேஜ கொலை பண்ண அந்த ரிச்சர்டு வேற யாரும் இல்ல, இவன் தான் அப்படின்னு. அதுவும் இவனை மாட்டி விட்டது இந்த ஃபாதர் தான். அப்படியே
இந்த ஃபாதர் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய கம்பி எடுத்து அதோட தொண்டையிலே சொருகிடுறான். சொருகிட்டு கருமை இவனை பாத்தீங்கன்னா அந்த கம்பியில வாய் வச்சு உறிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபாதரோட ரத்தத்தை எல்லாமே அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஹோட்டலுக்குமே போய் ரிச்சர்டுங்கிற பேர்ல யாராச்சும் ரூம் புக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. ஒரு ஹோட்டல்ல போய் தேடுறப்ப இதே நேம்ல ஒருத்தன் ரூம் புக் பண்ணிருக்கான். அந்த ஹீரோனி பார்த்த உடனே ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அந்த ரூம்ல இருக்கிறவன் ஒரு கொலைகாரன், நீங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட சாவியை வாங்கிட்டு கன் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அப்படியே மெதுவா அவனோட ரூம் கிட்ட போறாங்க. இத பாக்குறப்ப அப்படியே நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அட பாவி, நீ தனியா போய் மாட்டிக்காதரி அப்படின்னு சைலண்டா அந்த ரூமோட கதவை திறப்பாங்கன்னு பார்த்தா கதவை திறக்கிறப்பே டப்புன்னு எல்லாம் சத்தம் எல்லாம் கேக்குது. திறந்து அப்படியே சத்தம் போடாம கண்ணோட மெதுவா உள்ள போறாங்க. அப்ப பெட்டு மேல அந்த MN1 கோடு இருக்கிறதையுமே பாத்துறாங்க. பாத்ரூம்ல யாரோ குளிச்சுக்கிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. மெதுவா அப்படியே பாத்ரூம் கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. டக்குன்னு கதவு திறந்து உள்ள போறாங்க. அங்க டபுள் பேரல் கன் இருக்கு. சைடு இருக்கிற ஸ்கிரீனையுமே நகர்த்தி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. திரும்பி அப்படியே மெதுவா வெளியே வராங்க. அந்த சைக்கோ பின்னா இருக்கிற கபோர்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து கையில இருக்கிற கண்ணை தட்டி விட்டு கழுத்து பிடிச்சு ஒரே தூக்கி நெருக்க ஆரம்பிச்சிடறான். இவங்களுமே அவங்கிட்ட விடாம சண்டை போடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ட்ரிக்கா புக்கெல்லாம் எடுத்து அவனோட தொண்டையில எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு எல்லாம் செம்மையா இருந்தது. ஆனா இவனா பாத்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜன்னல் வழியா ஒரே வீசிடுறான். உடச்சிட்டு போய் வெளியே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பின்னா இருக்கிற ஜன்னல் வழியா வெளியே வந்துடுறான். அப்பதான் அங்க போலீஸ் வர்ற சவுண்டே கேக்குது. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாலத்துக்கு கீழ் நின்று அவன் அமைச்சிருந்த அந்த MN அப்படிங்கிற கோடு ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கு. அதுல நிறைய நம்பருமே இருக்கு. அதை தனியா கட் பண்ணி அந்த நம்பர் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு ஆன்சரை தேடிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோனியுமே அந்த கோடை வச்சு இதுல என்ன சீக்ரெட் இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேருமே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு அட்ரஸும் ஒரு போன் நம்பரும் இருக்கு. இந்த சைக்கோ அந்த நம்பருக்கு போன் பண்ணி, நீங்க அமைச்ச அந்த MN கோட நான் சால்வ் பண்ணி உங்க நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும், நான் உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு கேக்குறான். அந்த போன்ல இருக்கணுமே சரி ஓகே நான் ஒரு அட்ரஸ் தரேன், நீங்க அங்க வந்துருங்க அப்படிங்கிறான். உடனே இந்த சைக்கோ கார் எடுத்து நாங்க கிளம்பிடுறான். அங்க போனதுமே இந்த போன்ல பேசுவேன் இந்த சைக்கோவை கூட்டிட்டு போறான். போறப்ப நீங்க போலீஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல அப்படின்னு பயத்திலேயே கேக்குறான். அவனுமே நான் போலீஸ் இல்ல அப்படின்னு சொல்றான். இந்த சைக்கோவை உட்கார வச்சு ஒரு பெரிய பங்களா வீட்டு கூட்டிட்டு போறான். அந்த வீட்டுல ஒரு கிழமை 4-5 பேரு சாப்பிடறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ ரிச்சர்ட பார்த்தனையுமே வாங்க நீங்க தான் எங்க புது கெஸ்ட். கிழமை வந்து அவங்ககிட்ட கேள்வி மேல கேள்வியா கேக்குறான். உங்களோட அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு எல்லாம். எனக்கு அதிகமா பேசுறது பிடிக்காது, அதனால கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு இந்த சைக்கோ சொல்றான். இந்த கிழமை சரி ஓகே அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலுமே அவங்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான். கூட்டிட்டு வந்த அந்த பையனுமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா எல்லாம் ப்ரே பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பையன் ரிச்சர்டோட ரூமை போய் காமிக்கிறான். இதுதான் உங்க ரூம், இங்க நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு. இந்த சைக்கோ வந்து ஒரு கம்பெனியை சொல்லி அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க யாராச்சும் அட்ரஸ் எனக்கு வேணும், ஏன்னா அந்த கம்பெனி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அங்க நான் வேலைக்கு சேர போறேன் அப்படிங்கிறான். அந்த பையனுமே அதெல்லாம் நோட் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க காலைல விடிஞ்சோடனே அங்க வேலை செய்யறவங்க யாராச்சும் அட்ரஸை நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா காலையில விடிஞ்சிருது. இந்த சைக்கோ வந்து இங்க இருந்து கிளம்புறதுக்காக துணி எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டிவில ஹீரோனி வந்து அந்த சைக்கோவோட திட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை நாங்க நெருங்கிட்டோம், அவனால இனி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ அப்புறம் கீழே அந்த பையனை பாக்குறதுக்காக போறான். அங்க பாத்தீங்கன்னா அந்த கிழவனும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாரோ இறந்ததுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரு போதை மாத்திரையை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு என்னமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு கோவம் வந்து மேல வந்துடுறான். மேல வந்துட்டு ஜன்னல் வழியா இங்க யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பையன் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு ஓடி வந்து இந்த சைக்கோட்ட கொடுக்குறான். அந்த சைக்கோவும் அந்த அட்ரஸை வாங்கிட்டு பெட்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த சைக்கோ காருக்கு பின்னாடி இருக்கிற டிக்கில இருந்து ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பையன் முன்னாடி வந்து என்ன சார் ஒரு தேங்க்ஸ் குட் பை கூட சொல்லாம இங்கிருந்து நீங்க பாட்டுக்கு போறீங்க அப்படின்னு இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா கோடாலி பெட்ரோல் கேன்னு எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டு அவனோட மாஸ்க் எடுத்து போடுறான். இவன் திரும்பினோடனே அந்த பையன் சமசாக ஆயிடுறான். இந்த சைக்கோ வந்து நீ என்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைச்சியா, நான் யாருன்னு இப்போ உனக்கு தெரியுதா அப்படிங்கிறான். நீ தான் அந்த கொலகாரன் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். ஆமாங்கிறான். இந்த பையன் இந்த சைக்கோக்கு உதவி செஞ்சதுக்காக இனிமேல் நீ என் கண்ணில் படாத அப்படின்ட்டு அவனை விட்டுறான். அவனுமே அங்கிருந்து கொடுக்குன்னு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா கோடாலி எடுத்துட்டு போய் அந்த வீட்டுல இருக்கவன் எல்லாத்தையுமே வெட்டுன்னு வெட்டுறான். அந்த கிழமை அங்க நடக்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாம போதையை போட்டு உளறிட்டு இருக்கான். அவன் பின்னாடி போய் அவனோட மண்டிலே கோடாலில சொருகிடுறான். பெட்ரோல் எடுத்து ஊத்தி அங்க நெருப்பு வச்சு விட்டுறான். வெளியே வர்றப்ப பாத்தீங்கன்னா ஜன்னல்ல சின்னதா லைட் ஒண்ணு அடிச்சுட்டு இருக்கு. இந்த சைக்கோ அதை பார்த்துட்டு மாடிக்கு மேல போய் அங்க இருக்கிற ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று அவனோட மாஸ்க கழட்டி அந்த ஜன்னலுக்கு முன்னாடி வைக்கிறான். பாருங்க சருன்னு ஒரு புல்லட் மாஸ்க் மேலே இறங்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோனி தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு அட்டாக் பண்றாங்க. சைக்கோ பையன் குடுகுடுன்னு வெளியே வந்து கார் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். ஹீரோனியுமே ஓடி போய் அவங்களோட காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இவன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடா வந்து ஹீரோனியோட காரை இடிச்சுட்டு பள்ளத்துல
பக்கத்துல தள்ளிட்டு டபுள் பேரல் கண்ணை வச்சு சுட்டுட்டு அங்கிருந்து ஸ்பீடா போயிடுறான். ஹீரோனி மறுபடியும் அவனை தப்பிக்க விட்டுமே அப்படின்னு காட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த சைக்கோ அந்த பையன் கொடுத்த அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போயிடுறான். நைட் ஆயிருது. அந்த வீட்டுக்கு ஒரு கப்பல் வராங்க. இவங்க தான் இந்த வீட்டோட ஓனர் ஆட்டிருக்கு. இந்த சைக்கோ பையன் இவங்களை புடிச்சிட்டு உனக்கு உன்னோட ஒய்ஃப் உயிரோட வேணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படிங்கிறான். ஹீரோனியுமே ஸ்னைப்பர் எடுத்துட்டு அதே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸ்னைப்பர் ஜூம் பண்ணி பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள 3MI எழுதி இருக்கு. ஹீரோனி அதை பார்த்து என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க பக்கத்துல எல்லாமே ஸ்னைப்பர்ல ஜூம் பண்ணி பாக்குறாங்க. தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்தான ஃபேக்டரி ஒண்ணு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோனிக்குமே புரியுது எதுக்காக அவன் வெடிமருந்தெல்லாம் வாங்கினான். அப்புறம் அந்த என்டிங்கிற புக்கு லைப்ரரியில இருந்து திருடுனா அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாமே இந்த ஃபேக்டரி பத்தின புக்கு தான். ஓபன் த கேட் அப்படின்னு செவுத்துல எழுதி இருந்ததெல்லாம் இந்த ஃபேக்டரியை வெடிக்க வச்சு அந்த சாத்தான இங்க கொண்டு வரணும் அப்படிங்கறத இவனோட நோக்கமே. அதுக்காக தான் இவன் நிறைய வெடிமருந்தெல்லாம் வாங்கியிருக்கான். அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற இந்த ஆளையுமே பிடிச்சு அந்த ஃபேக்டரிக்குள்ள நுழையிருக்காக இப்ப கூட்டிட்டு போறான். அந்த ஃபேக்டரி கேட்ல இருக்கிற போலீஸ்காரங்க அவனோட ஐடியா பார்த்துட்டு அவனோட கார் டிக்கியுமே செக் பண்ணிட்டு அவனை உள்ள விட்டுறாங்க. இங்க ஹீரோனி போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அவங்களுமே அந்த ஃபேக்டரிக்கு ஸ்பீடா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ அந்த ஆளோட ஐடியா வச்சு அந்த ஃபேக்டரிக்கு உள்ளே போயிடுறான். இங்க ஹீரோனியுமே அந்த ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க. ஆனா வெளியே இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் உள்ள விட மாட்டேங்கிறானுங்க. இங்க பாருங்க நானும் போலீஸ் தான். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கொலகாரர் இருக்கான். உள்ள போய் அவனை பிடிக்கலன்னா இந்த இடத்தையே அவன் தரமட்டம் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்களை பாத்தீங்கன்னா இருங்க மேடம் நான் செக் பண்ணிட்டு இவங்களை உள்ள அனுப்புறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப ஃபேக்டரிக்குள்ள இருந்து அலார சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் இவனுங்களுமே ஹீரோனி சொல்றதை கேட்டு 2 பேர் இந்த கேட்டுக்கிட்டே நின்று ஒருத்தன் ஹீரோனி கூட கார்ல ஏறி உள்ள போறான். சைக்கோ பையன் அப்படியே அவனை இழுத்துக்கிட்டே முன்னாடி போறான். எகுத்தாப்புல யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே துப்பாக்கில சுட்டு கொன்னுகிட்டே போறான். அப்புறம் கடைசியில மெயினான ரூமுக்கு போயிடுறான். அங்க நிறைய ஆளுங்க உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நீங்களா வெளியே போயிருங்க அப்படிங்கிறான். அவங்களுமே ஓடி போயிடுறாங்க. இங்க ஹீரோனி அந்த ஃபேக்டரிக்கு உள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ்காரங்களுமே வந்துடுறாங்க. சைக்கோ அந்த ஆளை வச்சு அங்க இருக்கிற மிஷின் எல்லாத்தையுமே ஆன் பண்றான். அவன் பண்றது எல்லாத்தையுமே இவங்க இங்க சிசிடிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் இழுத்துட்டு வந்து அந்த ஆளை அங்கேயே சுட்டு கொன்னுறான். கொன்னுட்டு இவனோட ட்ரெஸ்ஸை கழட்டுறான் பாருங்க. இவனோட உடம்பு சுத்தியுமே வெடி மருந்தா இருக்கு. அவனோட கையையே கிழிச்சுக்கிட்டு அந்த கையில வர ரத்தத்தை வச்சு அங்க அந்த சாத்தானோட சிம்பிள ரத்தத்திலேயே உரைகிறான். ஹீரோனி இங்க உள்ள போறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அவன் இல்லன்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னொரு வழி இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோனியும் அந்த போலீஸ் ஆபீசரும் பின்னாடி பக்கமா போறாங்க. ஆனா அந்த ரூம்குள்ள போக முடியல. அங்க நடக்கிறத மேல இருக்கிற கண்ணாடி வழியா பார்க்க முடியுது. ஹீரோனி மேல இருந்து அந்த சைக்கோவை பாக்குறாங்க. அந்த சைக்கோவுமே கையில கிரானைட் எடுத்துட்டு ஹீரோனியை உத்து பாக்குறான். சைக்கோ அந்த கிரானைட்டை வெட்டிக்க வைக்கலான்னு பாக்குறான். இங்க ஹீரோனி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசர் நான் இங்க இருக்கல நீங்களும் ஓடி வந்துருங்கன்னா அவன் ஓடி போயிடுறான். ஹீரோனி பக்கத்துல இருக்கிற M4A1 கண்ணை எடுத்து அந்த கண்ணாடியை சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃபா இருக்கு. அப்பவுமே விடாம ஒரே இடத்துல சுட்டு அங்க ஒரு ஓட்டையை போட்டுறாங்க. இங்க இவனை பாத்தீங்கன்னா கிரானைட்டை சுண்டுவரில் வச்சு புடுங்கிறதுக்காக போறான். ஹீரோனி ஸ்னைப்பர் எடுத்து அந்த ஓட்டையில வச்சு அவனோட தொடையிலேயே சுட்டுறாங்க. அவன் அப்பவுமே அந்த கிரானைட்டை புடிங்கிறான். புடிங்கி அவனோட கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட கையிலயுமே ஹீரோனி சுட்டுறாங்க. பையன் கீழே உளுந்துமே தகந்துகிட்டே அந்த கிரானைட்டை எடுக்கிறதுக்காக போறான். அவனோட கழுத்திலேயே ஒரு சுட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த போலீஸ்காரனுங்களுமே கதை உடைச்சு உள்ள வந்து அந்த கிரானைட்டை வெடிக்காத மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு ஹீரோனியை காமிக்கிறாங்க. அவங்க பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. ட்ரெஸ் வைக்கிற கபோர்ட்ல அவங்க ஹஸ்பண்டோட போலீஸ் ட்ரெஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை மூடுறப்போ பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ இவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது இது கனவு அப்படின்னு. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பயத்துல கண் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து யாராச்சும் வெளியே இருக்காங்களா அப்படின்னு சுத்தி முத்தியுமே பாக்குறாங்க. பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா சாகாம தான் இருக்கான். அவனை ஒரு பெரிய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. எப்படியோ பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல மூவி எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அந்த கமெண்ட்ல வர ஹைப்பையுமே தட்டி விட்டுருங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அடுத்து இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.